சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட கேண்டிடேட்ஸில் சுற்று 3ல் இருந்து ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா விதித் குஜராத்திக்கும் பிரக்னந்தாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரிமைண்டர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கிளப்பில் வருகின்ற 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளப்போட ஃபஸ்ட்டு சைமல் ஈவெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். யார் வந்து சைமல் மாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் மாஸ்டரான வி சரவணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ்ட்டாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ 30 பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைமல் வந்து அவர் விளையாட போகிறாரு. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பதிவை நீங்கள் உடனே தொடங்கலாம். ஏன்னா 30 சீட்ஸ் தான். ஸோ மற்ற தேவைப்படுற லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஜஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் கூகுள் பே நம்பர், என்னோட நம்பர் தான் கூகுள் பே நம்பர். அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி உங்கள் சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 PM மதியானம் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த போஸ்ட்டில் பார்த்தாலும் தெரியும். நம்ம சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா இடத்துலையும் நான் வந்து போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பகிருங்க. இந்த கேமை வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த கேம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கேம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம கேண்டிடேட்ஸில் பார்த்ததில் இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே விளையாடக்கூடிய ஓப்பனிங் சாய்ஸ் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோயல் ஓப்பஸ் பார்த்த உடனே நம்மளுமே ஜாலியாக தான் இருப்போம். என்னடா அது நம்ம பிடிச்ச ஓப்பனிங் விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தெரிஞ்ச ஓப்பனிங் விளையாடுறாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் விதித்தும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்திருப்பார். ஆனால் பிளாக், அதாவது பிரக் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 4வது மூவில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ் விளையாடுறாரு, F5. இந்த F5 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு நல்ல ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் இந்த மூவ்ஸ் வந்து ட்ரை பண்ணி. பட் இங்கே பிரக் வந்து பார்த்திங்கன்னா விதித்தை மட்டும் இல்லாமல் செஸ் வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மூவ் விளையாடி இது கொஞ்சம் வந்து இன்ஃபீரியரான ஒரு மூவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூவ் ஏன் வந்து சூஸ் பண்ணுறாரு, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த கேமை எப்படி வந்து விதித் வந்து வித்தவுட் ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். பான் டு D4 தான் மெயின் மூவ். பான் டு D4க்கு அப்புறம் E takes D4. இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கேன் வி அக்செப்ட் த சாக்ரிஃபைஸ் ஆர் த கேம்பிட். ஸோ இந்த கேம்பிட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல வந்து D5 வந்து பிளாக் விளையாட போகிறது கிடையாது. அதுக்கு பதில் பானை வந்து புஷ் பண்ண போகிறாரு. ஸோ பானை புஷ் பண்ணாக்கா கேம் வந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். இதுவும் வந்து ஈக்குவலான கேம் தான் வச்சுக்கோங்களேன். பட் பிளாக்குக்கு ஆல்ரெடி ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்லி மூவ் டு ஸ்டே இன் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது D4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். E takes D4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பானை திரும்ப அட்வான்ஸ் பண்ணுறாரு, ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. பான் டு B5 போயிட்டு பிஷப்பை கட் ஆஃப் பண்ணுறாரு. பிஷப் டு B3 போயிடுது. உடனே அந்த பிஷப் பேரை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சில ட்ராப்புக்களால தான். ஸோ எக்ஸாம்பிள் நைட் takes D4 வந்து இங்கே விதித் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அப்புறம் பிஷப்பையும் டெவலப் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் நைட் takes F5 வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிளாக் பிளேயர். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பிரக் வந்து பார்த்திங்கன்னா நைட் takes B3 வந்து விளையாடிடுறாரு. அதுதான் வந்து ஒரு டாப் மூவும் கூட, அவரோட ப்ரிப்பேர்டு மூவ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப க்ரீடியாக வந்து பிஷப் takes G2 விளையாடிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 10 மூவில் கேமை தோக்குற மாதிரி ஆகிடும். ஒரு 10-12 மூவில். எக்ஸாம்பிளுக்கு நைட் takes G7 செக்கு, பிஷப்பால் தான் வெட்டணும். அதுக்கப்புறம் குயின் H5, கிங் F8 அண்ட் தென் குயின் F7 செக்மேட். ஜஸ்ட் 3 மூவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் இருக்குது. அந்த காரணத்தினால நைட் takes B3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. A takes B3, பான் டு D6, பான் டு D6க்கு அப்புறம் குயின் E2 போட்டு டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. குயினை வந்து பார்த்திங்கன்னா D7 வைக்கிறாரு. இதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூவ் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் டிஸ்கவரி செட்டப் பண்ணும்போது எப்படி நம்ம இந்த மூவ் விளையாட முடியும் அப்படிங்கிறது தான். இந்த இதில் டிஸ்கவரி பெரிய இஷ்யூ ஒன்றும் க்ரியேட் பண்ணாது. அதனால தான் வந்து இந்த மூவ் வந்து விளையாடுறாரு. இங்கே யாருக்கு இஷ்யூ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது இஷ்யூ வரும் அப்படின்னா அது ஒயிட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா கிங் F7க்கு அப்புறம் ரூக் டு E8 வந்து வரப்போகுது. பட் ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நைட்டை வந்து E3ல ட்ரா பண்ணிக்கலாம், அந்த த்ரெட் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பிஷப் takes D6 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 பிஷப் டெவலப் ஆயாச்சு. அடுத்து நைட் F6, ரூக் டு E8 அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங் அண்ட் தென் ஐ திங்க் பிளாக் இஸ் டூயிங் எக்ஸலண்ட்லி ஃபைன் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, குயின் செட் டெவலப்மெண்ட் கிடையாது ஒயிட்டுக்கு. அதனால் E6 ட்ரை பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் C6 போயிடுது. G2 த்ரெட்டன் பண்ணுறாரு, 2 டைம்ஸ் த்ரெட்டன் பண்ணுறாரு. பட் அதை கண்டுக்காமல் பிஷப் G5 வந்து விளையாடி குயின் சைட் கேஸ்லிங் பண்ண முடியாமல் தடுக்கிறாரு. G6 போட்டு நைட் அட்டாக் பண்ணுறவொடனே நைட் வந்து பார்த்திங்கன்னா E3 போயிட்டு G2க்கு பாதுகாப்பு கொடுக்குது. H6, அதுக்கப்புறம் பிஷப் F4க்கு அப்புறம் நைட் E7 டெவலப் பண்ணுறாரு. நைட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வரப்போகுது. ஸோ அந்த காரணத்தினால அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பான் டு C4 வந்து நேச்சுரலாக விளையாடுறாரு. ப்ளஸ் அவர் குயின் சைட் தான் கேன்சல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் அவர் யூகிக்கிறாரு. ஸோ குயின் சைட் கேன்சலிங் பண்ண போகிறதுனால பொசிஷனை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால B4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் டு G4. ஸோ குயின் டு G4ஓட ஐடியா என்ன அப்படின்னா, G6 பான் வந்து வீக்காக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம நைட்டு சென்டர் ஆஃப் த போர்டில் வைக்கும்போது சப்போஸ் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணும்போது நமக்கு இன்பிட்வீன் மூவான குயின் takes G6 அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். இன்ஃபேக்ட் அது மேட்டிங் நெட்டில் கூட மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ குயின் டு C5 வந்து விளையாடுறாரு. குயின் டு C5க்கு அப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு விதித். ஏன்னா அவரோட பான் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்டாக்டாக இருக்குது. இன்னும் ஒரு பீஸ் மட்டும் தான் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் G7 டெவலப் பண்ணுறாரு. டெவலப் பண்ணி இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டிங் மூவ் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு பிறகு. நைட் டு D2. ஸோ நைட் டு D2 இவ்வளோ மூவ் வந்து பார்த்திங்கன்னா 19 மூவ் நம்ம பார்த்துருக்கோம். பிறகு க்ளோஸ் டு 1 hour டைம் இருக்குது. ஆனால் விதித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 22 மினிட்ஸ் தான் இருக்குது. வித்தவுட் இன்க்ரிமெண்ட் 22 மினிட்ஸில் அடுத்த ஒரு 21 மூவ் வந்து அவர் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூவ் பண்ணி ஆகணும். அது இந்த மாதிரி அன்ப்ரிப்பேர்ட் லைனில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஓகே, ஸோ எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பிறகு நான் சொன்ன மாதிரி 2 பக்கமும் கேஸ்லிங் பண்ணுற வாய்ப்பு இருந்தது. ஆனால் குயின் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணுறாரு. இது ரொம்ப தைரியமான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது. இங்கே டிஸ்கவரி சம்டைம்ஸ் பிரச்சனை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு இமீடியட்டாக நைட் டு D5 வந்து வரலாம். ஆனால் கேமில் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கனாக்கா விதித் வந்து அந்த மூவ் விளையாடலை. சப்போஸ் நைட் டு D5 விளையாடினா என்ன ஆகும்? நைட் டேக்ஸ் D5. நம்ம இந்த இடத்துல நைட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இன் பிட்வீன் மூவான E7 செக் கொடுத்து ரூக் அட்டாக் பண்ணோம். ரூக்கு D7 வரும். தென் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இன் பிட்வீன் மூவ் ஆர் இன்டர்மீடியட் மூவ்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டிஸ் பண்ணலாம். நைட் டு E4. ஸோ குயின் அட்டாக் பண்ணவும் குயின் வந்து C6 போகும். குயின் C6 போனால் இட்ஸ் அ பிளண்டர். ஸோ குயின் C6 போகிறதுக்கு பதில் வேறு எங்கே போகணும் அப்படின்னா கவுண்டர் அட்டாக் தான் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, அதனால் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். அப்போ நைட் டேக்ஸ் F6 விளையாட முடியும். நைட் டேக்ஸ் F6 விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் F6. அப்போ எப்படி தான் பீஸை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா ரூக் E1 விளையாடிட்டு நம்ம வந்து இப்போ குயின் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறோம். அதனால் பிஷப்பை கொடுத்து தான் ஆகணும். ஸோ ரூக் டேக்ஸ் E7 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ் வித் ஒயிட் இஸ் பெட்டர். ஒயிட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, அவரோட இனிஷியேட்டிவ் அவர்கிட்ட இருக்குது. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் D5 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபைன் பண்ணலை. அதுக்கு பதில் H4 விளையாடுறாரு. இது ரொம்ப மேபி அவர் G5 ஸ்டாப் பண்ண விளையாடினாரா என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெருசாக கிளாரிட்டி இல்லை. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடு ஓப்பன் பண்ண நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் H4ன்றது எந்த அளவுக்கு ஒரு லாஜிக்கலான மூவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஸோ ரூக் டு D8 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A D1. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு விளையாடுறாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மூவ் ஒரு நிமிஷத்தில் பண்ணணும். பிறகு வந்து பானை வெட்டிடுறாரு. பானை வெட்டினதுக்கப்புறம் நைட் டு D5 இப்போ விளையாடுறாரு. அப்போது இந்த இடத்துல நைட் டெக்ஸ் D5 விளையாடணும். முன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா ரூக் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ C டெக்ஸ் D5க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் D5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் E7 செக் கொடுக்குறாரு. ஸோ E7 செக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்ட்ரக்சர் இவரோட ஸ்ட்ரக்சர் 2 பேரோட ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது யார் வந்து பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக பிளாக் தான் வந்து பெட்டராக இருக்கார். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட பிஷப் பேர் இருக்கிறதும், அவர்கிட்ட ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும், ப்ளஸ் பொசிஷன் ஓப்பனாக இருக்கிறது, ப்ளஸ் அவரோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஸோ இவ்வளோ காரணங்களால் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு. ஸோ E7 செக் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமையை ஏற்றாரு விதித் இந்த இடத்துல. இதுக்கு பதில் அவர் என்ன ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஓகே இந்த பான் அட்டாக் பண்ணுறாரா, நம்ம ஏன் வந்து ஜஸ்ட் ரூக் F1 ஏன் விளையாடி இருக்கக்கூடாது. சப்போஸ் அவர் குயினை வந்து டிஸ்லாஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட குயின் S3 விளையாடலாம். அதுக்கப்புறம் இந்த பான் அட்வான்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த பிஷப் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஈவன் பிஷப் டு E3 கூட ஃபாலோ அப் நெக்ஸ்ட்டு வந்து பண்ண முடியும் நம்மளால். பட் கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈவன் அதுக்கப்புறம் கிங் டு B7 அடுத்து ரூக் A8 வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா A5 A4 அந்த பிரேக்கு. பட் கேமில் E7 செக் டைரெக்டாக கொடுக்கறதுனால கிங் B8 வந்து போயிடுறாரு. பிஷப் E3 அதுக்கப்புறம் விளையாடுறாரு. அண்ட் தென் குயின் டு B5. குயின் B5க்கு அப்புறம் நைட் டு C4 ஆடுறாரு. பிஷப் டு C3 அடுத்து பிஷப் டு D4 ஃபோர்ஸ் பண்ணுறாரு ட்ரேடிங்க. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. இந்த நிலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிறகு பெட்டரான சாய்ஸ் வந்து ரூக் டு H7. ஜஸ்ட் இந்த பானுக்கு டபுள் அட்டாக் கொடுக்குறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு லாங் டாக்டிக்கல் ஐடியா இது. நைட் டெக்ஸ் D6, C டெக்ஸ் D6, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் C3, B டெக்ஸ் C3, குயின் டெக்ஸ் G6, பிஷப் டெக்ஸ் G2, டெஸ்பெராடோ டாக்டிக்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ டபுள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே செக்கும் வரப்போது இங்கே ரூக்கையும் அட்டாக் பண்ணுறோம். அதனால் இந்த டெஸ்பெராடோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து என்னோட ரூக்கை வெட்டிங்கன்னா ரூக்கை வெட்டிடுவேன் அப்படிங்கிறது தான். அதனால் கிங் டெக்ஸ் G2. ஸோ ரூக் டெக்ஸ் E7 அண்ட் தென் குயின் டெக்ஸ் D6 செக். இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலை தான். ஏன்னா இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பெட்டராக இருக்குது சிம்பிளாக கேட்டிங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு பெட்டரான ஒரு வேரியேஷன் கிடையாது. பிளாக்கு தான் வந்து பெட்டரான வேரியேஷன். ஸோ அந்த காரணத்தினால இந்த ரூக் H7 லைன் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அந்த ட்ரிக்கியஸ்ட் நைட் டெக்ஸ் D6 லைன் போயிருந்தாலும் கூட ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் அப்படிங்கிறது தான். பட் கேமில் வந்து ரூக் G8 வந்து விளையாடுறாரு சிம்பிளாக. கேம் இஸ் ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் டெக்ஸ் C3 அதுக்கப்புறம் B டெக்ஸ் C3
அண்ட் தென் குயின் டு D4 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல நைட் டு A3 தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் ஒயிட்டுக்கு. பட் வந்து குயின் டு D4 ஓடி பேட்டரி ஃபார்ம் பண்ணி டபுள் அட்டாக் கிரியேட் பண்ணுறாரு. பிஷப் போனதுக்கப்புறம் அவர் சிம்பிளாக வந்து பானை வெட்டிடுறாரு. இப்போதைக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சமநிலை அடைஞ்சிருக்கு. பானும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரூக் டெக்ஸ் E7க்கு அப்புறம் திரும்ப வந்து பிறகு ஒரு பான் அப்ல ஆகிறாரு. நைட் டு A5 போயிட்டு இந்த ஸ்ட்ராங்கான பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா சம்டைம்ஸ் G5 ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பொசிஷனை பற்றி பேசவே தேவையில்லை, அதுவும் இந்த பிஷப் இருக்கிறதுனால. அதனால தான் இந்த பிஷப் வந்து பிறகு வந்து B7ல் ரீட்ரீட் பண்ணதுக்கு பதில் A8ல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த மூவ் கூட அவருக்கு பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கப்புறம் அவர் G பானையும் H பானையும் அட்வான்ஸ் பண்ணி ஓப்பன் ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ரூக்கை வந்து பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த இடத்துல பிஷப் B7 விளையாடும் போது பிஷப் டு A8 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்தது. ரூக் E5 ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாரு. பான் டு B4 போட்டு நைட்டுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. பான் டு G5 ஏன்னா நம்ம சொன்னது தான், ஜஸ்ட் G5 ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நம்ம அதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ விதித் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. பான் டு G4ம் அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா எப்படினாவது ஓப்பன் பண்ணி ஆகணும், அதான் நம்மளுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் நைட் டேக்ஸ் B7. அது இமீடியட்டாகவும் விளையாடலாம். பட் அவர் வந்து ரூக் F1 விளையாடுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரகால இன்னும் அந்த பானை அட்வான்ஸ் பண்ண முடியுது. G3 வரைக்கும் அட்வான்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம FTX G3 விளையாடணும் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குயின் டு B6 செக் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். நம்ம வந்து வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து குயினை தான் வந்து இன் பிட்வீனில் வைக்கிற மாதிரி இருக்கும். அல்லது கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரூக் டெக்ஸ் H5 வந்து செக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விளையாடும்போது இது வந்து மேட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் அது விளையாட முடியாது. நீங்கள் வந்து குயினை வச்சியோ இல்லை ரூக்கை வச்சோ ஏதாவது வச்சு பிளாக் பண்ணணும். குயின் டு D4 தான் ரொம்ப லாஜிக்கல் கண்டினியூஷன். அண்ட் தென் தேர் இஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷன். ஸோ அதனால தான் வந்து அவர் நைட் டெக்ஸ் B7 வந்து விளையாடுறாரு. G takes F2 இந்த இன்பிட்வீன் செக்கை அலோவ் பண்ணுறாரு. வேறு வழியே கிடையாது. கிங் டெக்ஸ் F2. now the king is completely open. குயின் டெக்ஸ் B7 விளையாடுறாரு, த்ரெட்னிங் குயின் டு G2. குயின் F3 மூலயமா அதை பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரூக் G5 போயிட்டு திரும்பவும் த்ரெட்டு கிரியேட் பண்ணுறாரு. அதனால் வந்து குயினை ட்ரேட் பண்ணி முடிக்கிறாரு. அப்படி ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சிம்பிளிஃபைடு வெர்ஷனை பார்க்கும்போது ஓகே G4 அண்ட் தென் ரூக் டெக்ஸ் G4. ரெண்டு பான் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் வைஸ் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப வீக் ஸ்ட்ரக்சர், ரெண்டுமே ஐசோலேட்டட் பான். இதுதான் நான் வந்து மிடில் கேம்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அவரோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்காக இருக்குது. ப்ளஸ் அந்த பிஷப் பேர்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவாச்சு. எஸ்பெஷலி லைட் ஸ்கோர் பிஷப் வந்து ஃபேன் ஷாட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பிஷப்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் உருவாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கக்கூடிய இந்த என் கேமை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ப்ரெஷர் தான் விளையாடிட்டு இருந்தார். கடைசியாக பண்ணக்கூடிய ஒரு லாஸ்ட் ஃபியூ மூவ்ஸ் ரொம்ப டைம் ப்ரெஷரில் ஆடிட்டு இருந்தார். பட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கில் டைம் ஆட் பண்ணிட்டாங்க. 40 minutes ஆகிடுச்சு. பட் ரூக் E6 விளையாடி H பான் அட்டாக் பண்ணிட்டார். ரூக் H4, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் H6, ரூக் G5. ஏன்னா அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கொடுத்துட்டார் அந்த பானையும். ரூக் டு D7 போகிறாரு. அதுக்கப்புறம் கிங் டு C8. ஏன்னா இங்கே ஒரு சின்ன ட்ரிக்கு, ஜஸ்ட்டு பானை பின் பண்ணுறாரு. உடனே அன்பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ரூக்கை ஓட வைக்கிறாரு. ரூக் E7, ரூக் E5, அதுக்கப்புறம் ரூக் G7, ரூக் HF5 செக். அண்ட் இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விதித் குஜராத்தி ரிசைன் பண்ணுறாரு. பிரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட 2 பாஸ் பான் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான். ரொம்ப சிம்பிளான ஒரு என் கேம் தான் அது. நம்ம ஒரு சாம்பிள் லைன் வந்து குயிக்காக பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பானை டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த பானுக்கு பின்னாடி போகிறத விட நம்ம லேட்டரலாக டிஃபெண்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுவோன்றதுனால. ஈவன் நீங்கள் ரூக் டு D4, கிங் E3 அந்த மாதிரி ஐடியாஸ் வந்தாலும் கூட நம்ம பானை அட்வான்ஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா D பானையும் C பானையும் அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி ஒரு என் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அந்த என் கேமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பான் G அண்ட் H பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து பிளாக் பீசஸ் ஐ திங்க் ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சூரியசேகர் கங்குலியோட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடின கேம். ஸோ அந்த கேம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்கேஸ் இந்த எண்டிங் எப்படி முடியும்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கேம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது நம்ம திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி April 14th அன்னைக்கு நம்மளுடைய கிளப்பில் ஃபஸ்ட்டு இனாகரல் சைமல் ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 30 பேரோட வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் மாஸ்டர் வி சரவணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறாரு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கலந்துக்கலாம். அல்லது மற்றவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.